வணக்கம் மகளே, இனி நம்ம எர்த்துலேருந்து மற்ற பிளான்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம மெர்க்குரி தாங்க பார்க்க போகிறோம். எர்த்துலேருந்து மெர்க்குரிக்கான டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 77 மில்லியன் கிலோமீட்டராங்க. அதாவது 7,70,00,000 கிலோமீட்டராங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம மெர்க்குரிக்கு ட்ராவல் பண்ணோம்னா அதோட ட்ராவல் டைம் சில மாதங்களிலிருந்து பல வருடம் கூட ஆகலாமாங்க. அப்ராக்சிமேட்லி இதோட ட்ராவல் டைம் யாருக்கும் சரியாக தெரியலங்க. இதுக்கு காரணம் மெர்க்குரியோட ஆர்பிட், அதாவது சுற்றுப்பாதைகளுக்கு ஈர்ப்பு விசையை பொறுத்து இதோட டிஸ்டன்ஸ் வேறுபடுமாங்க. அடுத்து நம்ம நெப்டியூன் தாங்க பார்க்க போகிறோம். பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிற கோள்னா அது நெப்டியூன் தாங்க. இதோட டிஸ்டன்ஸ் பூமியிலிருந்து சுமார் 4.3 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஆங்க. அதாவது பூமியிலிருந்து 470,00,000 கிலோமீட்டர் வெகு தொலைவில் இருக்குதாங்க. இதுவும் மற்ற கோள்களை போல அந்தந்த சுற்றுப்பாதையில் எங்கே இருக்குது பொறுத்து அதோட தூரமும் மாறுபடுதாங்க. இதில் கடைசியாக பார்க்க போகிறது யுரேனஸ் தாங்க. பூமியிலிருந்து இதோட தொலைவு பார்த்தீங்கன்னா சுமார் 3.6 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஆங்க. அதாவது 360,60,00,000 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிலையானது இல்லைங்க. ஏன்னா இது கோள்களுடைய சுற்றுப்பாதையோட இயக்கங்களை பொறுத்து இருக்குங்க. இதோட குறைந்தபட்ச தொலைவுன்னு பார்த்தீங்கன்னா 2.6 பில்லியன் கிலோமீட்டர்ஸ், அதாவது 260,60,00,000 கிலோமீட்டர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க. இனிமேல் வீக்லி 2-3 வீடியோஸ் போல ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த மாதிரி டாபிக் பேசணுன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.